நீங்க எப்ப பாரு வந்து இந்த வெர்டிக்கல் ஃபார்மேட், அந்த ஹுக் ஸ்டெப், அந்த ஒரு ட்ரெண்ட் ஆகணுங்கிறத மைண்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டா வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்றப்போ, அது நம்மள ஏதோ ஒரு விதத்துல லிமிட் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு நிஜமான ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. இல்ல பட் எப்பவுமே இது வந்து முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ வெர்டிக்கல் ஃபார்மேட்ல இல்ல இது ரீல்ஸ்க்காக பண்றாங்க அப்படின்னு ஆப்வியஸ்லி அப்போ ரீல்ஸ் எல்லாம் இல்ல 90ஸ்ல அண்ட் ஆல் தட். பட் அப்போ சில்க் ஸ்மிதாக்கு ஒரு பாட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வியாபாரத்துக்காக தான் சில்க் ஸ்மிதா வந்து எல்லாம் நிறைய She was பேர் a படத்தை face. பாக்குறாங்களோ இல்லையோ சில்க் ஸ்மிதா பார்க்க வந்தாங்க. அதுவும் வியாபாரம் தான். ஸோ ஏதோ அந்த வியாபாரத்தை எப்படியாவது வந்து அந்த போட்ட முதலீட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பில்லை. ஓகே, இந்த இந்த ரீல்ஸ் மூலியமா அதை ட்ரை பண்றாங்க. சில பேருக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, அதை நோக்கி போறாங்க, அதை ட்ரை பண்றாங்க. சில பேருக்கு அது பிடிக்கல. நிறைய பாட்டு வந்து அதை தாண்டி ஹிட் ஆகுது இல்லையா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.